இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆகிடுறது. எப்பவுமே பரபரப்பாக சுற்றிட்டு இருப்போம். யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பா கதை என்ன அப்படின்னா, அப்பா கதையா சரிங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தரப்பனும் ஒரு சகாப்தம். என்ன 4 கதை நடிச்சிருக்கீங்க, 5 கதை நடிச்சேன்னா, ஆனால் அப்பாவை 10 படம் பண்ணிட்டேன். 10 வேற வேற, இந்த அப்பாவும் வேற. இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்றேன். நான் சொல்றேன், நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துறியா அப்படின்னா, அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும் போதே பரபரன்னு இருக்கு. பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சொல்றான், அப்பாவை காணனே, எங்க போயிட்டாருன்னு தெரியல, அப்பா போய் தேடி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க. இந்த மாதிரி தண்டராஜ் இருக்கான, தகப்பனும் இல்லை தாயும் இல்லை. ஒரு பெரிய வழி. என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா போறான்னா, அம்மாவும் இருந்துருச்சு. நானா கர்ணம் போட்டு கையை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றேன். தம்பி சூரிய எடுத்துங்க, அற்புதமான தகப்பன். அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். அதனால மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது தண்டராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்ட்டா எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நிக்கிறவன் எடுத்துருவான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீச்சலே தெரியாத தூக்கி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடிச்சு வந்துடுவான். ஏதோ ஒன்று பண்ணுவான், வெளியே வந்துடுவான். ஆனா நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேரத்தான் யூடியூப்ல பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுறான் பாருங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ள போறது, அவனும் போய் நம்மளை எடுத்து உள்ள விட்டுறான். அதனால எளிமையா வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரான், அவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க ஒன்று எடுப்பாங்க. அப்படிதான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பா வந்திருக்கு இந்த படைப்பு. இந்த படம் பண்ணும்போது, அதாவது டான் டப்பிங் சொன்னேன், என்னால டப்பிங் பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு இந்த படைப்புல அப்படிதான் பேச முடியல. நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு, அவனோட தகப்பன் வந்துடுறாரு. ஏதோ ஒண்ணு வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றதான். ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 10 நாள் 10-20 நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துல இருந்து போனானே, என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே, என் பையன் தப்பான வழியில போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேனே, எனக்கு தினம் வீட்டில் ஒரே சண்டைனே, நான் அவனை அடிக்கிறேனே, அவன் குளிச்சுட்டு போயிடுறானே, அவனு என்னங்க பண்ணான்னு போன்ல கேமா ஆடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டானா, சரி பையன்கிட்ட கூடு அப்படின்னா. அவன் அங்கே எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமை தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அது இவங்கிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது, என்னை எதுக்கிறதால அடிக்கிறாங்க அப்படின்னா. திரும்ப உங்க அப்பாட விடு, இங்க சரி பண்ணப்பட வேண்டியது அப்பையும் தான். அவங்க அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டலம் திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கதான் பேச வேண்டியதா இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள். இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்றதும், நான் சொல்றதை கேளுங்க அவங்க முடிவு பண்றதும் தான் இங்க சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்கு. தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10 பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 பண்ணலாம் அப்பாவா. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுவேன். நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு 10 படம் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி பேசணும். 5 முடிச்சிட்டோம். ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது, நான் நடிச்ச ரோல் கிடையாது, நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன். நான் அதை நடிக்கிறாங்க, இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படிதான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு. அப்படி ஒரு
ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து, அதாவது என்னன்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ஷோ பார்க்குறோம். இந்த இப்போ தண்டராஜ் டீசர் போயிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி நிற்கிறான், கிட்டு 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 ஆடுறான். இருறா ஒன்றும் இல்லடா, எல்லாம் கரெக்டாக வந்துருந்தா. ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் ஓப்பனே ஆகலை. நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட் தைரியம் மாதிரி ஓப்பன் ஆகிடும். கையை பிடிச்சி நிற்கிறான், கிட்டு கிட்டு கிட்டு. இதே உணர்வு சாட்டை படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல கை தட்டுறாங்க. என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்க அண்ணன் முதல் முறையா வெடிச்சு அழுகிறாரு. என்னடா பொண்ணு, நமக்கெல்லாம் யாரா இருந்தா, நம்மளா வந்தோம், நம்மளா விழுந்தோம், நம்மளா புரண்டோம், நம்மளா எழுந்தோம், இப்ப நிக்கிறோம், நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க. நம்ம ஒரு நல்ல தளத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி. அந்த அப்படின்னா அவர் தான். இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் என் அண்ணன்ட்ட. கலையா, இலக்கியமா, அரசியலா, பொருளாதாரமா, எது வேணாலும் பேசலாம். அப்படி வச்சிருப்பார். அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும், தம்பி அப்படின்னு எடுத்தாருன்னா அப்படி போகும், கூட்டிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவருக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே. என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேண்ணே. நன்றிண்ணே. தம்பி பாண்டியை பத்தி பாண்டி சொன்னதுதான், அவர் சொன்னா திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் தம்பி பேரன்பானவன். 2 ஆண்டுகளா அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் போவோம். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அதான் சொல்றதுக்கு சொல்லுவேன், ஆரம்பிச்சிருங்கடா, இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவாரு. தம்பி ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி சூரி என்னன்னா, சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணாரு, இவனை எடுத்து விட்டுருணும்டா, இவன் வந்துடணும்டா அப்படின்னா அது இன்னைக்கு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது, இந்த ஃபர்ஸ்ட் டேவே போய் அந்த உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டடிக்கிறாங்க, உட்காந்து எந்திரிக்கணும். எனக்கு தெரியுது, திணறாங்க. சசியும் உட்காந்து என்ன 4 ஷாட் நடிப்பாங்க. காலையில இருந்து உட்காந்து எந்திரிங்கன்னா அப்போ ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது. அப்பதான் சொன்னேன், தம்பி நாம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் போது விட்டுறாத, ஓடிடு அப்படின்னு. இன்னைக்கு என் தம்பி ஒரு கதையின் நாயகனா உயர்ந்து நிற்கிறான். இப்போ அவர் நடிச்ச ஒரு படத்துல போய் நடிச்சேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மனசார சொல்றேன், உன் மனசுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய படைப்புகள் வருவ. வாழ்த்துக்கள் தம்பி, மகிழ்ச்சி. தீபக் அவன் புள்ள ஆக்சுவலா ஸ்மால் ஸ்கிரீன்ல 2000 அண்ணின்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்ப வந்து 3 பசங்க, சாரகேஷ், கௌஷிக், தீபக். என் கடைசி புள்ள. முதல்ல அவனை பார்க்கும்போது ஒரு சீரியல் அடிச்சுட்டு அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான். என் முன்னாடி வந்து அப்படி அடிச்சுட்டு அப்படின்னு ஸ்டைலா வந்து நின்றுட்டு இருந்தான். அவனோட பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்ப அவன் வேற தளத்துல வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தீபக். ஹரிஷ் நல்லா வருவாரா, போராடு, ஜெயிப்போம். பாபி என் தம்பி ஒவ்வொரு முறையும் எப்ப சந்தித்தாலும் சரி அவர் ஒரு சக்தி கொடுப்பான். பாபி என் தயாரிப்பாளரை பத்தி சொல்லணும். என்னன்னா அவரை நான் பார்க்கவே இல்லை. நான் படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஷூட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி. இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணா சொன்னா சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான். அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும். அண்ணா இந்த படத்தை தமிழ்ல நாடோடிகள்ல ரிலீஸ் பண்ணுவோன்னே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காமலே வெளியில வந்து பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னா, இல்ல நான் உங்க படம் நீ வச்சுக்கோங்கண்ணே, நீங்க தமிழ்ல நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன தம்பி. எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையாது. இது அவரையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோட வந்திருக்கான். வாழ்த்துக்கள் பிருத்திவி, வாழ்த்துக்கள். அப்புறம் மாப்பிள்ள லைட்டு போட்டிருப்பான். காலையில வந்தானே நான் வர்றதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ண, இங்கே வச்சா திட்டுவானா, இங்கே வச்சா திட்டுவானா. நான் வந்து போய் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலன்ட்டா நான் அதை ஆஃப் பண்ணிருங்க பாருங்க, எனக்கு இது பிடிக்கல, அப்ப எடுத்துரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ள 18 நாள்ல எடுத்தோம். அந்த வினோதை சித்தம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு உழைப்பாளி. அவனும் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிக்கிறான்.
தனராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு. சரி, கதை நல்லா இருக்கு, கதையை கெடுக்காம எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினைச்சு என்னதான் தப்பு தப்பா எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும். நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சர்ணாச்சலா பாட்ட சொல்றேன், முழு கதையும் கேட்டாரு, நீ இதை எவ்வளவு தப்பா எடுத்தாலும் ஓடிண்டா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும். அப்படிப்பட்ட கதை இது. நான் சொன்னாடே இதை கரெக்டா எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்கடா, அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன், அண்ணே இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, என்ன செய்ய அப்படின்னு. அப்ப நீயே எடுத்துரு, நீயே டைரக்ட் பண்ண. அண்ணா நிஜமா சொல்றீங்க, எடுறா பார்த்துக்கலாம். இன்னைக்கு டைரக்டரா வந்து நிக்கிறான். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு தெளிவா அவ்வளவு கிளீனா, கடைசி டப்பிங் பேசுற வரைக்கும். போன படத்துல நீங்க விமானம் படத்துல இருந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது, இதுல கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம நீங்க டப்பிங் பேசினீங்கன்னு இருக்கணும், எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் 1 டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான இலக்கண பிழையும் இல்லாமல் எடுத்தாரு. ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். என் அண்ணன் படம் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்தேன். நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு, இவர் நம்மளை நடிகனாக ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்க அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன், ஏன்னா என்னை கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னு. இல்லடா போடா, வரும்போது வந்தா போடா அப்படின்றாரு. எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்க அண்ணன் பாலாண்ணன். இப்ப அண்ணனோட இயக்கத்துல வணங்காலில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு அழகான ஒரு பயணமா இருந்தது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுல அண்ணன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறதே அதுக்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணேன், அண்ணா இந்த மாதிரி விஷயம் நீங்க வரணும் அப்படின்னா. அண்ணா சொன்னாரு, வரண்டா, ஒரு 1 மணி நேரம் வந்தேன். என்னடா 1 மணி நேரம், நான் வரண்டா அப்படின்னாரு. அதான் எங்க அண்ணன். ஆனா இந்த அன்புக்கு என்னைக்குமே கட்டுப்பட்டவனா இருப்பேன். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணா, லவ்யூண்ணே, லவ்யூண்ணே, நன்றி. என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த படம் போய் சேரணும், அதுக்குதான். ஏன்னா இது ஏன்னா ஒரு சின்ன படத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம் என்ன, நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க, அப்பான ஒரு படம் இப்ப வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது, கணக்கே வரல, கொடுக்கல, இப்படிதான் இருக்கு. ஏங்க அது என்னங்க பண்ணிச்சு, இப்ப நான் பண்ணிச்சுங்க, இப்படிதான் இருக்கு. சோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அது என்ன செய்யுது, அது ஜனங்கிட்ட எப்படி ரீச் ஆகுது, ஒன்னும் வெற்றின்னு சொல்லுங்க, இல்ல தோல்வின்னு சொல்லுங்க, வந்துச்சுன்னு சொல்லுங்க, வரலன்னு சொல்லுங்க, இது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வேற தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகள்ல நடந்த விஷயங்கள் தான். நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை, படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணனும் நானும் பண்றதுக்கு 4 கதை ரெடியா எழுதி வச்சுட்டேன். அண்ணன் பார்க்கும்போது கேட்பாரு, எப்பா தம்பி எப்ப போவோம் அப்படின்னு. இன்னைக்குதான் சொன்னேன், அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருவோம்ண்ணே, அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே, இப்ப தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குன்னு, நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி எடுத்துடலாண்ணே அப்படின்னு இப்பதான் சொன்னேன் நான். ஏன்னா என்ன நடக்குது, அதாவது எடுத்துடுறோம், பேரன்போடு எடுத்துடுறோம், அதை கொண்டு போய் வைக்கும் போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது, அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது. இந்த படத்தையும் இந்த நிலைமையில தான் எடுத்துட்டு வரோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புறோம். நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும். மகிழ்ச்சி, நன்றி.